இது அடுத்து வரீங்க அப்படியே சின்ன பசங்க கிஃப்ட் தருவாங்க. அப்புறம் சின்ன வயசுல நான் வாங்கியிருக்கேன். பெங்களூர் வரும்போது நெட்டிக்கு வந்தால் பெங்களூர்ல ஒருத்தர் வாங்குவாங்க ஒரே பீஸ், அது 4 பேர் ஷேர் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு இந்த கறியை வாங்குற அளவுக்கு இருக்கு. சின்ன வயசுலலாம் யார் பற்றி பேசுறேன்னா, நான் சின்ன வயசுல நடந்த கதை. சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஒரு பர்கருக்கு திண்டாடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லே வாங்குற மாதிரி அந்த அளவு வந்துட்டோம். ஸோ இப்போ வாங்கினதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்க. வீடியோவில் என்ன கெட்டு போகும்போது அப்புறம் தரேன்னு சொன்னாங்க. அதனால் ரைஸ் நாங்கள் வாங்கி கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். இதே நான் கோல் தண்ணி சொன்னப்பா என்ன இது ரைட்டா தண்ணி ரைஸ். இன்னைக்கு சண்டே மெக்டி இதுதான் வாங்கணும். இது வந்து கோல்டு காஃபி, இது வந்து வெறும் தண்ணி, இது வந்து 4 விங்ஸ் கைஸ். நான் மார்னிங் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன். இப்போ நைட் வந்து ரொம்ப பசிச்சு என்னால் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் நான் மெக்டிக்கு வந்துட்டேன். காசு தானே ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெக்டிக்கு வந்துட்டு 4 சிக்கன் விங்ஸ் வாங்கினேன், அப்புறம் 2 ஸ்ப்ரைட் வாங்கினேன், அப்புறம் வந்து ஹாட் காஃபி வாங்கினேன். ஸோ இப்போ ஹாட் காஃபி ஹாட் காஃபி ரொம்ப சூடாக இருக்கு. உங்களை நம்பி தான் பிளாக் ஒரு நாள் போட்டு காசு செலவு பண்ணி வீடியோவை கொஞ்சம் நல்லா எடுத்துன்னு போங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் அடிங்க. பார்க்குறவங்க 100 கமெண்ட் அடிங்க. ஹாட் சாக்லேட் எதுக்கு ஹாட்டா இருக்கு? ஹாட் சாக்லேட் கரமா இருக்கு. பஸ் நடுவில் யாரும் கை வரான்னு தெரியல. அவங்கள